ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கவர்மெண்ட்டில் தர்ற சத்து மாவை வச்சு தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு க்ளீனான பவுலில் ஒரு எக் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு நுரைச்சி வர்ற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் ஒயிட் சுகர் 25 கிராமும் ஜாக்ரி பவுடர் 25 கிராமும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி. நீங்கள் ஜாக்ரி பவுடர் மட்டுமே ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவே கரையும். சைட்லலாம் ஒட்டி இருக்கிற சுகரையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதில் இருக்கிற சுகர் மட்டும் நமக்கு கரையாமல் இருக்கும். இந்த எக்கோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். சுகர் எல்லாமே கரைஞ்சிருச்சுன்னா. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. சுகருமே நல்லா கரைஞ்சிருச்சு. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நான் ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துக்க போகிறேன். டார்க் சாக்லேட் 70 கிராமும் பட்டர் 40 கிராமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை டபுள் பாயில் மெத்தடில் தான் நான் மெல்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஓடிஜியில் வச்சு மெல்ட் பண்ணுறதா இருந்தாலும் மெல்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் 1 மினிட்டுக்கு ஒருக்கா எடுத்துகிட்டு திரும்ப வச்சு மெல்ட் பண்ணுங்கள். அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது தீஞ்சிரும். எக் பேட்டரும் சாக்லேட்டும் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூட நம்ம சத்து மாவு சேர்த்துடலாம். சத்து மாவு ஒரு 40 கிராம் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். பவுடர் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் சளிச்சு வச்சுருந்தேன். இப்போ 3rd டைம் சளிச்சிட்டு தான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா சாப்பிடும்போது நரங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து சளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். 180 டிகிரியில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுங்கள். நம்ம மாவு ஆட் பண்ணி டின்னுக்கு மாற்றும் போது கரெக்டாக இருக்கும் டைமு. ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌனி ஹார்டாயிரும். நீங்கள் விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிங்கனாலே நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். ப்ரௌனி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விடுறதுக்கு ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு ஜென்டிலாக எடுத்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 5 இல்லைன்னா 6 இன்ச்சஸ் ஸ்கொயர் டின்னில் மாற்றிக்கலாம். நான் 6 இன்ச்சஸ் ஸ்கொயர் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மாற்றிக்கிறேன். ப்ரௌனி பேட்டர் ஈக்குவலாக 4 பக்கமும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும். பபிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை பேக் பண்ண வச்சிடலாம். 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஓடிஜியில் சூப்பராக பேக் ஆகிடும். நீங்கள் குக்கரில் பேக் பண்ண போகிறீங்கன்னா குக்கரை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 25 to 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பேக் ஆகிடும். இந்த ப்ரௌனி ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் மைதா யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக சத்து மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். எப்போவுமே சத்து மாவு ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இதை ஒரு ஆப்ஷனலாக கொடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஃபஜ்ஜியாக கிரிங்கிள் டாப்போடு வந்திருக்கு. நீங்களும் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.